குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் சார் அவர் ஒரு சொக்க தங்கன்னு அவர் படத்தில் ஒரு படம் விட்டுருந்தாங்க, சொக்க தங்கம்னு ஒரு பேர். உண்மையிலேயே ஒரு சொக்க தங்கம் தான். நான் அதுக்கு முன்னால் எங்களுக்கு சாப்பாடுலாம் ரொம்ப ரொம்ப உயர்த்தி போயிட்டப்பல. இன்னைக்கு உச்ச நிலையில் இருக்கிறப்பல அப்போ நம்ம அவர் கூட இப்போ கருப்பு பண படைன்னு சொல்லி ஒரு 10-15 பேர் சுற்றுறாங்க. கிட்டே போட மாட்டாங்க. சுட்ட முடிஞ்சோடனே கேரவனுக்குள்ளே போயிடுறாங்க. கேரவனுக்குள்ளே போகும்போது அவர் அட்வைஸ் எல்லாம் நேரடியாக காட்ட மாட்டார். எல்லாரையும் நம்மளை எப்படி மிரட்டுவாரோ அதே மிரட்டல் தான் விஜய்க்கு உண்டு. விஜய் அப்பாட்ட வேலை பார்த்துட்டு வேறு எந்த டைரக்டையும் நம்ம வேலை பார்க்கணும். அந்த திறமையை அவர் கொடுக்குறாரு. முதல் பட அனுபவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஆமாம். அந்த படத்தோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. சிறையில் புத்த சின்ன மல்லர் விஜயகாந்த் சார் படம். அந்த படத்தில் உள்ள எங்கள் சித்தப்பா என்னை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கு முன்னால் தளபதி விக்ரம் அப்போ எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை தான் அப்போ எங்கள் ஓனருக்கு வரும், எங்கள் சித்தப்பாவுக்கு வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தில் ஃபுல் வேலை இல்லாமல் ஒரு சாங், அந்த சாங்க்கு என்ன லைட்டு, பெரிய செட்டு போடுவாங்க, அந்த செட்டுக்கு என்னென்ன லைட்டு, அந்த லைட்டில் எங்கள் சித்தப்பா போடுவாங்க. அப்புறம் ஊரை விட்டு வந்த டயத்தில் வாடா என் கூட அப்படிம்பார். அப்போ நம்மளும் ஒரு சினிமா பார்க்க. அப்போ இன்றைக்கி சினிமாங்கிறது நிறையா இடங்களில் மக்களுக்கு பப்ளிசிட்டி ஆச்சு. அப்போது இது எங்கே எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியாத காலம். அது ஒரு நடிகரை பார்த்தாலே ஏதோ ஒரு கடவுளை பார்த்த மாதிரி தெரியும். அந்த ஒரு காலகட்டத்தில் நான் எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு போய் வீனஸ் ஸ்டூடியோவில் தளபதி சாங் அதில் நான் ஒர்க் பண்ணோம். ஆனால் அதை எடுத்துவாங்க இதை பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு அந்த தொழில் தெரியாது. இப்படி தாண்டா சினிமா அப்படின்னா. அப்போ நமக்கு ஒரு ஆசை, நம்மளும் ஒரு நடிகராகி கொஞ்சம் பிக்கப் ஆகிடலாம் போலுக்க. ஊரில் பிரச்சனைகள்லாம் நிறையா கிடக்கு, இதை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை தானே பொழப்ப கெடுக்கும்பாங்க. அந்த ஆசை எனக்கும் வந்துச்சு. எல்லாரையும் மாதிரி எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. ஊரில் 4 பேர் மதிப்போம்ல. இன்றைக்கி யார் வேறு எந்த தொழில் செஞ்சாலும் மரியாதை இல்லை. சினிமாவில் நடித்தா மட்டும்தான் ஊர் ஊரா மரியாதை இருக்குது. அது என்னென்னே நமக்கு தெரியும். இங்கே 10 காரை வாங்கியிருப்பான், 10 பங்களா இருக்கும், அதை பற்றியெல்லாம் ஊரில் சொல்லுவோம். உண்மையான அதில் பார்த்தேனே இதில் பார்த்தேன்னு. அப்போ அந்த கடங்காரனுக்கு பதில் சொல்கிறதுக்காகவே நிறைய படங்களில் நான் உள்ளே எப்படியாவது என்ட்ரி ஆயிடணும். எனக்கு அதில் அப்போ சிறையில் புத்த சின்ன மலர் படத்தில் ஒரு சீனில் என்னை உள்ளே விடுவாங்க. நான் போய் வழுக்கராக போய் அவங்கெங்கே உள்ளே விட்டாங்க, நானாக உள்ளே போய் நின்றுக்கிட்டேன். நின்ன உடனே கும்பல் தானே தேவை. அந்த சாங்கு ட்ராலி போட்டு சுற்றுறதுல அது என்ன ஷாட்டில் நமக்கு தெரியாது காலம். அதனால் அப்படி உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனியும் போட்டோ எடுத்துட்டாங்க. சரி நம்மளும் திரையில் வந்துட்டோம் போலுக்குன்ட்டு ஊரில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் சிறையில் புத்த சின்ன மலரில் வருவேன்னு. அப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் அந்த படம் பார்க்க போயிட்டாங்க. அவங்க சும்மா போகிறது இல்லாமல் இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என் பையன் வருவானே எங்கள் அம்மா போய் கூப்பிட்டு போயிட்டான். அங்கே போய் பார்த்தா என் மூஞ்சவே காங்கலை. காரணம் சுற்றுற ட்ராலி போட்டு சுற்றினாலே கண்ணுமிக்க நேரத்தில் சுற்றும். நேரடியாக பார்த்தாலே இப்போ பின்னால் நிற்கிறவங்க பாதி பேர் தெரியாது. இதில் ஒரு சுத்த விட்ருக்காங்க. அப்போ நான் நிறையா சீனு பார்த்தேன், அதில் வரலை. அங்கேருந்து எனக்கு ஃபோன் அடித்து ஏன் அந்த மானத்தை வாங்குற அப்படின்னு எல்லோரும் எனக்கு திட்டினாங்க. உன் பையன் ஒரு ப்ராடு, நீ ஒரு ப்ராடு அப்படின்ட்டு போயிட்டாங்களா. அவன் ஏதோ சொன்னான்னு எங்களையும் ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டியா அப்படின்னு எங்கள் அம்மாவை திட்டினாங்க. பொறுமை, அவசரம் போடுற, அதில் வரல. நமக்கு தெரிஞ்சாதான் அதில் வந்திருப்பேன்னு நினச்சேன், அதில் தெரியலை அப்படின்னு. அப்படி விஜயகாந்த் படங்களே ஒரு 10-15 படங்கள் பண்ணேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் சார் அவர் ஒரு சொக்க தங்கன்னு அவர் படத்தில் ஒரு படம் விட்டுருந்தாங்க, சொக்கத்தங்கம்னு ஒரு பேர். உண்மையிலேயே ஒரு சொக்கத்தங்கம் தான். நான் அதுக்கு முன்னால் எங்களுக்கு சாப்பாடெலாம் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் சினிமாவில். அப்போது ராகுத்தர் ஃபிலிம்ஸு கம்பெனியில் தான் விஜயகாந்த் சார் அதிகமாக நான் ஒர்க் பண்ணேன். அந்த இதுக்கு நாங்கள் நிறையா லைட்டு செட்டு, பெரிய பெரிய செட்டு போடுவாங்க. அது பூராமே லைட்டு மாட்ட போயிருப்போம். கிளப் டான்ஸு அது இதுன்னு எல்லா படத்துக்கும் வரும். மலையாள படங்கள், தெலுங்கு படங்கள். நான் இருக்கும்போது இருக்க ஸ்டூடியோலாம் இன்றைக்கி இல்லை. நான் இருக்கும்போது வீனஸ் இருந்தது, கற்பூர் ஸ்டூடியோ இருந்தது, ஏவிஎம் இருந்தது, வாகினி இருந்தது, சாரதான்னு ஒரு ஸ்டூடியோ இருந்தது, முருகலையான்னு ஒரு ஸ்டூடியோ இருந்தது, மெசேஜிக்குன்னு ஒன்று இருந்தது. எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரணி ஸ்டூடியோ கூட இருந்தது. பானுமதி அம்மாவுடைய ஸ்டூடியோ, பரணி ஸ்டூடியோ கூட இருந்தது. 35 வருஷத்துக்குள்ளே ஒரு கால சேஞ்ச் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்களா. உயரத்தில் இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி அவங்க உயரத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த தொழிலை விட்டுட்டு அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க பார்த்தீங்களா. அதுவும் நம்ம கொஞ்சம்
மனம் வருத்தம் இருக்குது. ஏன்னா அது பழமையை நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய தேட்டர் பல ஆண்டுகளாக இருக்குன்னா அந்த தேட்டர் இடித்தா நமக்கு மனசு இது எவ்வளோ காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து தேட்டர் இன்றைக்கி பாரு கல்யாண மண்டபம் ஆயிடுச்சுங்கும்போது ஒரு மனம் வருத்தம். நம்மளால அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க பிள்ளைகள் வந்து அந்த டென்ட்டை மாற்றி கொண்டு போயிட்டாங்க பற்றியெல்லாம். என்றைக்குமே இந்த பழசை மறக்காமல் அதை கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்தேன்னா அது காலை நினைவு சின்னமாக கூட ஆகலாம்ல. அந்த ஒரு ஆசை எனக்கு எப்பவும். ஆரம்ப காலகட்டத்துல எஸ்ஏசி சார் கூட தான் சங்கர் சார் வந்து அசிஸ்டண்டா வேலை பார்த்தாரு. ஆனால் அந்த நேரம் மட்டும் நான் இல்லை. நீங்க இல்ல. ஏன்னா அவங்க வந்து விலகுன டயத்தில் நான் உள்ள என்ட்ரி ஆகியிருக்கேன். அப்போ தான் விளையிருக்காங்க. ஆனால் அவங்க படமும் சங்கர் சார் படமும் காதல் காதலா ஜென்டில்மேன் அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்றைய காலகட்டத்துக்கு வந்து அந்த படத்துக்கு ஃபுல்லாகவே வந்து இப்போ ஸ்பீக்கரு எல்லாமே தூக்கிட்டு படத்தை ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். அப்போ அப்படி கிடையாது. சாங்க்கு ஃபைட்டுக்கு லைட்டு எப்போ தேவை அப்போ தான் கூப்பிடுவாங்க. மித்த நேரங்களில் வந்து அதிகமாக சினிமாவில் வந்து ரொம்ப கூப்பிட மாட்டாங்க. இப்போது ஒரு சீரியஸ் செட்டு திருவிழா செட்டப் அதுக்கு கூப்பிடுவாங்க. பங்களா செட்டப் போட்டாங்க அதில் பூரா என்ன தேவை, ஒரு கோர்ட்டுக்கு என்ன செட்டு, கோர்ட்டு செட்டுக்கு என்னென்ன லைட்டு தேவை, சர்ச்சுக்கு என்ன தேவை, அது என்ன தேவை, ஜெயிலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே எல்லா லைட்டும் மனசுலேயே பிட்டாக இருக்கும். அவன் கேட்கும் போதே இந்த மாதிரி கண்ட்ரோல் ரூம் செட்டப்னா கண்ட்ரோல் ரூமே கொண்டாந்துருவோம். அவங்கவுங்க ஒரிஜினலாகவே பார்க்க தெரியும். வாக்கி டாக்கி காதில் மாட்டுறது அதை பண்ணுறது அளவோ செக்கிங்க அங்கே அது போச்சா இங்கே போச்சான்ட்டு சொல்கிறாங்கல்ல. அது பூராமே வந்து டம்மி தான் நாங்கள் ரெடி பண்ணுறது. எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து அப்போ உடனே ஆம்பிள் பார்லாம் வச்சு அதை கண்ட்ரோல் ரூமாகவே ஒரிஜினல் கண்ட்ரோல் ரூம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆனால் எங்கள் கற்பனையில் ஆர்டர் சொல்லிடுவார். அதே மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் அந்த நேரங்களில் அது சாத்தியமாக இருக்கும். விஜய் அப்பாட்ட வேலை பார்த்துட்டு வேறு எந்த டைரக்டையும் நம்ம வேலை பார்க்கலாம். அந்த திறமையை அவர் கொடுக்குறாரு. பயமே வராது. அசால்ட்டாக எனக்கு ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட சமாளிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அப்படி நல்ல வேலை டெக்னிக்கலாக நமக்கு உட்கார விட மாட்டார். அவர்கிட்ட ஒர்க் பண்ணால் வித்த எந்த படத்துக்கு போனால் நமக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியலை. அந்த அளவுக்கு இங்கே ஒரு நல்லா வேலைகள் வாங்குவார். வேலை பார்க்குறோன்னு ரொம்ப மதிப்பார். எனக்கெல்லாம் ஒன்ஸும் ஒரு கூப்பிட்டு போயிட்டாங்க 3 நாள். அப்போ நான் மேனேஜர் கூப்பிட்டாரு, சார் தம்பி இங்கே பாரு எம்ஜிஆரே நீ வந்து 3 நாள் தான் அங்கே, அது ஓப்பனிங்கில் வருதா இல்லை லாஸ்ட்டில் வருதா, அந்த கடை டீ கடை செட்டப்பு முடிஞ்ச உடனே நீ கிளம்புற, அதில் தான் உன்னை லைட்டு வேலை. அந்த சீனு என்னைக்கு வருதோ அது அந்த சீன் முடிஞ்ச உடனே நீ ஊருக்கு கிளம்புறான்ட்டாங்க. சரி அப்போது நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னா அப்போ 75 ரூபா பேட்டா இல்லையா, 3 நாளில் 225 ரூபா தான் கிடைக்கும் போலுக்கு. என்ன ஆண்டவா கூட ஒரு 10 நாள் ஓட்டலாம்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறேன். அது போன அன்னைக்கு என்னுடைய ஷாட் தான் முதல்ல வச்சுருக்காங்க. எதை அந்த அந்த பங்கடை மாதிரி டீ கடை மாதிரி வச்சு அதில் லைட்லாம் மாட்டேன். அப்போ மேனேஜர் வந்து ஓ வேலை முடிஞ்சதுப்பா 3 நாளாக கிளம்பலாண்டி முதலே வச்சுட்டாங்களாப்பா சீனை அப்படின்ட்டாங்க. நான் நினைக்கிறேன் 3 நாள் நம்ம வந்துட்டோம், ஒரு 10 நாள் பேட்டாவாக இருந்தால் நமக்கு ஒரு 750 ரூபா கிடைக்குமே. 3 நாள் போச்சாங்க, ஆண்டவன் நம்மளை இப்படி சோதிக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ ஆர்டேட் ராம்கின்னு அதில் ஒர்க் பண்ணுறவர் ராஜன் ஒரு நடிகர் பார்த்துருப்பீங்க, ஆர்டேட்டாக ஒர்க் பண்ணுவார். அவருக்கு அசிஸ்டண்ட் தான் ராம்கி. அப்போது ராம்கி வந்து என்கிட்ட எம்ஜிஆர் இந்த ஒரு லோடு மண் அள்ளி போட்டிருக்கா, ஒரு லாரி நிறையா கொண்டா கொட்டி போட்டிருக்காங்க, இந்த ஊரில் யாரையா கூப்பிட்டு இதை அள்ளி போட்டு விடியதுக்குள்ளே அப்படின்னாரு. சம்பளம் எவ்வளோ தருவீங்க அப்படின்னு. எப்படியோ ஒரு 5 பேர் 6 பேர் விட்டா தான் இவ்வளோ ஒரு லாரி மண் கிடக்கு, எவ்வளோ காப்பான்னு தெரியாது, ஒரு 1000 ரூபா கொடுங்க அள்ளி போட்டுடலாம் அப்படின்னு. போதுமா அப்படின்னாரு. போதும்ண்ணே, எனக்கு தான் 10 நாள் பேட்டா கிடைக்குன்ட்டு நான் விடிய அள்ளி அந்த இடத்த நானே அள்ளி போட்டேன். ஏன்னா அதில் ஒரு வாய்ப்பு இருந்தது. அது மேடான பகுதியில் கொட்டியிருக்காங்க, பள்ளத்தில் தான் கொட்ட வேண்டியிருக்கு. அது ஒரு 40-30 அடி நீளம். கோணியை கொண்டு விரித்தேன், அதில் 2 கயரை கட்டி தோளில் மாட்டிக்கிட்டோம். மண்ணை அள்ளி போட வந்து இழுத்து நம்மளே தட்டிட்டு 10 நாள் பேட்டாலாம் கிடைக்கு. அதனால் அதை நம்ம விடவே கூடாது. 10 இது ஒரு 13 பேட்டா ஆச்சு. இன்னும் நம்ம சந்தோஷமாக இப்போ கிளம்பலாம் அப்படின்ட்டு வேலை பார்த்தேன். அப்போ விஜய் அப்போ மேலே அந்த நாங்கள் லொக்கேஷனுக்கு மேலே தான் அதில் ஒரு வீட்டில் இருக்கார், அது நமக்கு தெரியாது. விடிய அள்ளி போடுறா அவர் பார்த்துருக்காரு போலுக்கு. மறுநாள் என்னடா விடிய என்னமோ அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தோம், மண்ணெல்லாம் அள்ளி போட்டுருந்தேன்ட்டு அவர் மனசில் நினச்சிருக்காரு. ஏன்டா அது சொல்லலை. அதில் புரட்டை அடிக்கிறதுக்கு சீனுக்கு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் சம்பளம் தருவீங்களா அப்படின்னு. வாங்கிக்கோடா அப்படின்ட்டாரு. உடனே மேனேஜர்கிட்ட போட, சார் எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணுறதுக்கு அது தனி பேட்டா, இதில் நடிக்கிறதுக்கு அது ஒரு தனி பேட்டா,
3 நாள் நடிப்பேன், 3 நாளைக்கு 3 பட்டா கொடுத்துடணும், பிறகு இதுவும் அதுவும் ஒன்றுன்றாதீங்கன்னு. இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. சரி நான் நடுறேன் அப்படின்ட்டார். பரோட்டா எனக்கு ஏற்கனவே பரோட்டா போட்ட அனுபவம் உண்டு. ஹோட்டலில் வேலை பார்த்த அனுபவம் இருக்கு இல்லையா, அதனால் அது பரோட்டா போட்டு எல்லாம் அவன் நேச்சராக பண்ணுறான், அவனே இருக்கட்டும்ட்டாங்க. என்னையும் அதில் விட்டாங்க. 3 நாள் அதில் ஒரு 3, 7 ஒரு 3, 6 டர்னிங் இன்னைக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5 பேட்டா வந்துடுச்சு. 10 பேட்டா கீழே அதில் விட்டா போதுப்பா அப்படின்னு சந்தோஷமாக இருக்கேன். 20 நாள் வேலை செய்கிறத 3 நாளில் கறந்துட்டேன். வேலை செஞ்சு அதை மண்ணெல்லி போட்டதில் ஒரு 1000 ரூபாயோ, அது ஒரு 10, 12 பேட்டா வருது. இங்கே நடிப்பில் 3 பேட்டா, இதில் ஒரு 3 பேட்டா, 6 பேட்டா, டர்னிங் பேட்டாலாம் சேர்த்து ஒரு 10 பேட்டா இந்த பக்கம் ஆச்சு. சரி நம்ம வந்த வேலை 20 நாள் கணக்கு சரியாக போச்சு. இன்றைக்கி நாளைக்கு பார்க்க போகிறோம், நான் கிளம்புறோம்னு சொல்லிட்டு மேனேஜர் போயிட்டு வந்துட்டார். மறுநாள் முடிஞ்சோன்னா இல்லை ஒயரெல்லாம் சுற்றி வச்சுட்டு கிளம்புறேன். விஜய் அப்பா சார் கூப்பிட்டு விட்டார். இந்த மாதிரி நீ போக வேண்டான்னு அவர் சார் சொல்லிட்டாரு, நீ இங்கே இரு. ஏதோ வேலையே இல்லையே நீங்களா, சும்மா நாள் இரு அப்படின்ட்டு. 30 நாள் சும்மா இருந்தேன். ஆனால் சும்மா இருக்க மனசு வராது. புடைச்சனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கிரையனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நாகராவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். யாருக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருக்கோ எல்லாம் ஊட்டி தானே, கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும்ல, அதனால் தூக்கிட்டு போகும்போது நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் சேர் எடுத்து போடுறது எல்லா வேலையும் நம்ம ஒரு 4 நாள் அழகுராஜா மாதிரி அதில் உள்ள வேலை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப நம்ம கணக்கு தலைவர் பேட்டா நமக்கு 30 நாள் சும்மா இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு என் வேலை கிடையாது. ஆனால் 30 நாள் அவங்க கூடயே இருந்து அதுலேருந்து அப்போ ஆரம்பிச்சது. நானும் விஜய் சார் 3 வாரம் மேட்டுப்பாளையத்தில் நிற்கிறேன், எங்களை யாருன்னு தெரில. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் பாட்டில் இல்லை, ஷூட்டிங்கு ஊட்டியில் முடிச்சாச்சு. மேட்டுப்பாளையத்தில் ஒரு சீன் எடுக்கணும்னு டைரக்டர் சொன்னார். நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் வந்து இறங்கி நிற்கிறோம். இறங்கி நிறுத்து ரோட்டில் டீ கடையில் போய் நான் டீயோட விஜய் சார் கொஞ்சம் பாடி கட்டு நானே கொஞ்ச நாள் இருந்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊர்களில் பூரா கூட்டங்கள் நிறையா கூடுங்கிறதுக்காக அந்த ஷூட்டிங் பார்க்க மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் போய் நின்று அந்த மேட்டுப்பாளையத்தில் நாங்கள் ரோட்டில் நிற்கும்போது அப்போ தான் 2 பேர் வந்தாங்க. உங்களை ஏதோ ஒரு படத்தில் பார்த்தனே அப்படின்னு. சரி ஒரு புதுமுகம் தானே, 3 படம் தானே படிச்சிருக்காரு, 3 நாளாக பண்ணியிருந்தார். நான் ஒன்ஸ் மோரில் தான் ஜாயின் ஆனேன். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, உலகம், கேரளா, மலையாளம் எங்கெங்கே போகுதுங்க. வளர்ச்சியை பார்த்தீங்களா நல்லா. அந்த மாதிரி காலகட்டத்தில் விஜய் சார் வந்து உங்கள்கிட்ட பேசின அனுபவங்கள்லாம் இருக்கா? விஜய் சார்ட்ட என் கல்யாண கதையை ஒரு கதையை பேசினேன். அதை அவர் விழுந்து சிரித்தார். ஆனால் அவர் சிரித்ததை நான் அன்னைக்கு அதில் தான் பார்த்தேன். ஒரு அரை மணி நேரம் கூட இருக்கிறவ உசுப்பேற்றி விட்டா. விஜய் சார் கூட அதிகமாக பேசினதே மித்த நேரங்களில் செட்டுக்கு வந்தார், அண்ணன் வணக்கண்ணே அப்படின்ட்டு போயிடுவார். நானும் வணக்கம் சார் அப்படிம்பேன். ஆப்பா வெளி உலகத்தில் என்னப்பா உன் தம்பி படம் ஸ்டார்ட் ஆகுது நீ போகலையாம்பாங்க. சினிமாவில் எங்களுடைய டெக்னீஷியன் பார்ட்டியை ஒரு தம்பி படம் ஸ்டார்ட் ஆகுது, விஜய் என் தம்பியாகவே ஆகிட்டாங்க. நான் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட போய் நான் ஒன்ஸ் மோருக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலுமே வணக்கம் அப்படின்ற அளவு தான். இல்லை இடையில நான் வந்து ரொம்ப உயர்த்து போயிட்டப்பல, இன்னைக்கு உச்ச நிலையில் இருக்கிறப்பல. அப்போ நம்ம வந்து அவர் கூட இப்போ கருப்பு பணம் படையின்னு சொல்லி ஒரு 10-15 பேர் சுற்றுறாங்க, கிட்டே போட மாட்டாங்க. நீ விஜய் கூட இருந்தானே, விஜய் பக்கத்து வீட்டில் இருந்தானே எனக்கு தெரியாதுன்ட்டு ஒரு வார்த்தையும் பேசணும். நானும் அதை நம்ம சினிமாவிலேயே வளர்ந்ததுனால நம்ம அதை வந்து பெருசாக சரி சாரை போய் பார்க்கணும் அப்படின்னா அவர் எங்கே ஃப்ரீயாக இருக்கோ சுட்ட முடிஞ்சோடனே கேரவனுக்குள்ளே போயிடுறாங்க. கேரவனுக்குள்ளே போகும்போது 10 பேர் சைடில் நின்று வலை கட்டி போகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து வலை கட்டி வெளியே வராங்க. பிறகு கூட நம்மளை மாதிரி உள்ளவங்க எட்டி போகிற அவள் அப்பாவை தான் பார்க்க முடியும். அவருக்கு அதை மாதிரி வலை கட்டலை. அதனால் நான் போய் நேராக போய் ஏன்னா என்னுடைய தெய்வம் அவர், அதனால் நான் அவரை பார்த்தோன்னே இவரை பார்த்த மனசில் நினச்சிக்கிட்டு என் பொண்ணு கூட சொல்லும், இந்த மாதிரி விஜய் சார் கூட ஒரு ஸ்டில் எடுக்கணும்ப்பா, ஏன்னா என் பொண்ணுங்கள்லாம் விஜய் ரசிகர்கள், அதனால் ஒரு ஸ்டில் எடுக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி போய் கேட்டோம்னா அதில் இருக்கா ஒர்க் பண்ணுறவங்க மேக்கப் மேனு இவங்க டச்சப் பாய் எல்லாமே பழைய ஆளுகள் இருக்காங்க. நம்ம போனோடனே நம்ம மேனேஜரு எல்லாம் பழைய ஆள், அவருக்குள்ளே ஆளு இருக்காங்க. என்னத்தை போய் கேட்குறது அப்படின்ட்டு நான் அப்படியே கொஞ்சம் கூச்ச சும்மா இருக்கிறதுனால நான் சரி பார்க்கலாமா, என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கலாம், ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு. ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் சார் வந்து அப்பதான் நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ எஸ்ஏசி சார் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ்லாம் நேரில் பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து அவர் அட்வைஸ் எல்லாம் நேரடியாக காட்ட மாட்டார். எல்லாரையும் நம்மளை எப்படி மிரட்டுவாரோ அதே மிரட்டல் தான் விஜய்க்கும் உண்டு. இப்போ எனக்கு தொழிலாளிக்கு ஒரு பாகுபாடு, தான் பிள்ளைக்கு ஒரு பாகுபாடுன்னு அவர் பார்த்தது இல்லை. நம்மளை இதை மாதிரி வேலை செய்டா அப்படிம்பார், அதே மாதிரி தான் அவரையும் சொல்லுவார். அதனால் அந்த
தனிப்பட்ட அட்வைஸ் எல்லாம் தனியாக தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என் முன்னால் அதெல்லாம் பண்ணலை. நடிக்கலைன்னா திட்டத்தான் செய்வார் அவர். எங்களை ஒரு செடியை கொண்டு வையும்பா கேமராமேன் சொல்லுவார், எம்ஜிஆர் அந்த ஒரு செடியை கொண்டு வை, அந்த பேக்ரவுண்டுக்கு அந்த பக்கம் ஒரு மூலையில் வைக்கிறோம் வை அப்படிம்பாங்க. உடனே கூப்பிட்டு வா, அதை வச்சு தான் படம் ஓடுமா, இல்லைன்னா படம் ஓடாதா, சரிப்பா வைக்கனா அதுக்கு முன்னாலே வை, இல்லைன்னா இடையில வையாத, ஷார்ட் போய்கிட்டு இருக்கும்போது கொண்டு போய் சொருகிற வேலையே வையாத அப்படின்ட்டுருவார். காரணம் என்னென்னா அவருடைய கான்செப்ட் என்ன போதோ அதை தான் அவர் மனசுக்கு பட்டதை சொல்லிடுவார். அப்போ அப்படிங்கும்போது நான் திட்டு வைக்கிறேன், விஜய் சார் திட்டு வைக்கிறோம், எல்லாருமே திட்டு வைக்கிறோம், அடி வாங்கியிருப்போம் நாங்களாம். அடிப்பார், ஆனால் அது சந்தோஷமான அடி. சாயங்காலம் கூப்பிட்டு எங்கடாவேன் அப்படிம்பார். நம்ம தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது, ஆனால் பாட்டில் வந்துடும். அவங்க மற்றவர் காசு கொடுத்துருவாங்க, எல்லாம் போய் வாங்கி சாப்பிடுங்கடாம்பார். அந்த எல்லாம் ஊட்டியிலலாம் அது குடிக்காமல் இருக்க முடியாது அப்பவுமே. ஆனால் அப்புறம் குளிர் பிரதேசம்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த குளிர்லேயும் நான் சாப்பிடல, ஆனால் காசு வாங்கி பைக்கில் வச்சுக்கிடுவேன். சரி அடி விழுந்தாலும் 4 காசு கிடைக்கலாம் அப்படின்ட்டு எப்போண்டா அடிப்பாருன்னே நான் பார்ப்பேன். எப்போ அடிப்பார் நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வருமே அப்படின்னு அடிக்கவே மாட்டார். எப்போண்டா இவர்கிட்ட திட்டு வாங்கணும், நான் 2 அடி கோவத்தில் அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். நான் ஆசைப்படும் போதெல்லாம் அடிக்க மாட்டார், சும்மா எதிர்பாராம அடிக்கும், டொப்புன்னு அடிச்சு போடுவார். ஓஹோ இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கல, அதெல்லாம் அடிச்சுட்டார் போலுக்கு அப்படின்னு. அதனால அது ஒரு 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 தாப்பனாரும் ஒரு பசங்கக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நாங்கள் அந்த டேமே இருந்தது. நான் மட்டும்தானே இல்லை, அதில் அசிஸ்டன்ட் டைரக்டரு எல்லாருமே வெங்கடேஷ் சார்லாம் அந்த ரொம்ப அவர் கூட அந்யுன்யமாக இருந்தோம். நாங்கள் அவர் கூட ரொம்ப ஃபிட்டாகவே இருந்தோம். அவர் மெல்டன் கேமராமேனு, செல்வா கேமராமேனு, இவங்க எல்லாமே அந்த டீமோட சேர்ந்தவங்க. சினிமா துறையில வந்து ஸ்டண்ட் யூனியன்ல எவ்வளவு ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி அதுக்கு ஏத்த அளவு தான் லைட் யூனியன்லயும் ரிஸ்க் இருக்கும். ஆமாண்ணே, இப்போ அதில் லைட்மேன்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்கெல்லாம் உயிரை பணையம் வச்சு தான் மேலே கோடா. இப்போம்லாம் வந்து நிறைய பொருளாதாரம் உயர்ந்துருச்சு. லெஃப்டில் கொண்டு போகிறா, என்னென்னமோல கொண்டு போகிறாங்க. அப்போ வந்து கயிறை கட்டி இழுத்து தான் ஆகணும். அந்த காலத்துக்கு கோடாவிலலாம் மேலே யார் ஒரு லைட்டு ஃபுல்லாக இண்டியில் இருக்கும். 7 பேர் கோடாவில் நின்று இழுக்கணும். அதெல்லாம் பெரிய கஷ்டம் தானே. ஃபைட்ரு வந்து என்ன சொல்கிறது, அவங்க கைட்டு அடிச்சுட்டு அவங்களுக்கும் உயிர் சேதாரம் வரும், எங்களுக்கும் உயிர் சேதாரம் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு கரண்ட் அடித்த ஷாக்கு, அவங்க சும்மா அடித்தாலே அடித்தவங்க காலி. அப்படி தான் அவங்களுக்கும் எங்களுக்கும் கஷ்டமான சூழ்நிலை தான். அந்த மாதிரி சூழலில் நீங்கள் ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த தொழிலில் இருக்கோம், நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஓடி இருக்குங்களே. ஆனால் அப்போ வந்து சேஃப்டியெல்லாம் கிடையாது. இப்போ சேஃப்டி, இப்போ எல்லாமே அவங்கவுங்க அந்த ஃப்ளோரில் வந்து அந்த அந்த சூரியக்காரங்க அந்த ரோப்புக்கு இப்போ எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் மேலே ரொம்ப பெல்ட் போட்டு தான் ஏறணும். ஏன்னா இப்போல்லாம் சேஃப்டி. அப்போல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏவிமில் மேலே கோடாலேருந்து வந்துருக்காங்க. கீழே லைட்டு பால்ட்டு பார்த்துட்டு டொம்முன்னு ஒருத்த வந்து விழுவான், பார்த்தா ஆள் காலிம்பான். அதெல்லாம் நிறைய தூக்கு பார்த்துருக்காங்க. முருகாலயா ஸ்டுடியோவில் என் கண்காங்க ஒரு ஆள் விழுறான். ஆமாம், அதெல்லாம் உயிரை திரைக்கு பின்னால் நிறைய உயிர் காலி ஆகிறது கண்ணுக்கு தெரியாதுண்ணே. ஏன்னா அவங்கெல்லாம் சின்ன சின்ன ஆளுகள்னால அதை அப்படி அது பெரிய ஆளாக இருந்தால் உலகத்துக்கு தெரியும். விழுதெல்லாம் சின்ன சின்ன பசங்க, சின்ன பசங்கள் இல்லை, சின்ன சின்ன ஆளுங்க. அதனால் வந்து அவங்களுடைய இது வந்து வெளியே தெரியுது இல்லை. அவங்க குடும்பம்லாம் வாழ்வாதாரம்லாம் இழந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாருமே கொஞ்சம் சினிமா துறையே நல்ல முறையில் தான் போய்கிட்டு, சேஃப்டியாக தான் போகுது. சேஃப்டியாக எல்லாருமே அவங்கவுங்க சேஃப்டி ஆகிட்டாங்க. பரவாயில்ல, அது ரொம்ப சந்தோஷப்படுற லைன் தான். இந்த 35 வருஷம் அனுபவத்தில் சினிமா துறையில ஒரு வளர்ச்சி இருக்கும், டெக்னிக்கலா வந்து பயங்கரமா வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும். ஆமாம், அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இப்போ நல்ல வளர்ச்சி தான். அப்போ வந்து நாங்கள் வந்த காலங்களில் பூராமே சினிமா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 வருஷம் 1.25 வருஷம் ஓட்டுவாங்க. அது பிறகு நாங்கள் ஏவிஎம் ஸ்டூடியோவில் வாசலில் போய் காத்திருப்போம். எப்பண்டா கம்பெனிக்காரவரா, இது ஏன் கம்பெனி, எவன் கம்பெனியே தெரியும், நம்ம கம்பெனின்னு சொல்லி சண்டை ஓட்டு உருளுவோம், சண்டை போட்டு வேலை வாங்குவோம். ஏன்னா வேலை கிடைக்கல, பசி. அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு போராடி அந்த படங்கள் அப்படி. இப்போ அப்படி கிடையாது. உங்களை மாதிரி மீடியாக்கள் நிறையா வந்துடுச்சு, சேனல்கள் நிறையா வந்துடுச்சு, யூடியூப் அது இது லெஃப்ட் லிஸ்ட்னு ஏகப்பட்ட படத்துங்களை எல்லா பக்கமும் இருக்குது. இன்றைக்கி தாம்னா தொழிலாளி நல்லா இருக்கான்னு சொன்ன காரணம் அதுதான். இப்போ உங்களுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னோம்ல, தொழிலாளி பூரா இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்றா. டிவி சீரியல் அணைவும் அது ஒரு பெரிய படமாக தானே போய்கிட்டு இருக்கு. அதை நம்பி பல ஆயிரம் குடும்பங்கள் வாழுது, திரைப்படங்களை நம்பி வாழுது. ஆனால் முன்னால் ஒரே ஒரு கான்செப்ட், திரைப்படத்தை தவிர வேறு எதுவும் வழி இல்லை. இப்போ அப்படி கிடையாது. திரைப்படம்
அந்த ஷார்ட் ஃபிலிமு என்னென்னமோன்னு உங்களுக்கே தெரியும் என்னென்ன ஐட்டங்கள்லாம் வந்திருக்கோ அவ்வளவோ மக்களுக்கு தொழிலாளிக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆள் தட்டுப்பாடு காரணமாக தான் கொண்டு போய் அப்போ நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? முன்னால நாங்கள் சண்டை போடுற பெருசா ஏமில் ஒரு படம் வருதுன்னு அவங்க போய் அடிபடி போட்டு என் கம்பெனின்னு சொல்லி ஒரு பெரிய ரணகாலமே நடக்கும். ஆனால் அது இல்லாமல் இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னா என்ன காரணம்? வறுமை இருக்க போய் தானே ஓடுறான். இப்போ வறுமை இல்லை, தேடி வரட்டுன்னு விட்டுருந்தாங்கல்ல. காரணம் என்னன்னா இப்போ சினிமா உலகம் விரிஞ்சிருச்சு. திரையில மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் விரிஞ்சிருக்காது. இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய மெமரிஸையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே.